பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பின் பிறை டிவியினர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறை டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிறை டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் வழமை போன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நேயர்களுக்கு மொழிபெயர்க்கின்றோம். ஹுத்பாவை நிகழ்த்தியவர் ஹத்தீப் சாலிஹ் பின் அப்துல்லா பின் ஹுமைத் ஹஃபிலஹுல்லா அவர்கள். ஹுத்பாவின் தலைப்பு சில நல்ல புத்திமதிகள், நல்ல கருத்துக்கள், ரத்தின சுருக்கமான சில புத்திமதிகள் என்ற தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா உண்மை என்று சொல்லக்கூடிய உண்மைக்கு அல்லாஹ் பிரகாசத்தை வைத்திருக்கிறான். சிறப்புகளுக்கு அல்லாஹ் அழகை, கண்ணியத்தை வைத்திருக்கிறான். உண்மையில் நல்ல உபதேசம் என்பது அது நல்ல வார்த்தைகளை கொண்டு அமைய வேண்டும், மிருதுவான வார்த்தைகளை கொண்டு அது அமைய வேண்டும். மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிருதுவான கனிவான வார்த்தைகளை கொண்டுதான் உபதேசங்கள் செய்யப்பட வேண்டும். எனவே உண்மையில் நல்ல உபதேசத்திலே சிறந்த ஒரு ஆதாரம் இருக்கிறது. அது மிருதுவாக, ஒழுங்காக நல்ல உபதேசம் செய்யப்படுகின்ற போது அது ஒவ்வொரு இடத்துக்கும் பொருத்தமான விடயங்களை நாங்கள் பேச வேண்டும். ஒவ்வொரு சாராருக்கும் ஏற்றவாறு, தரங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் ஊடாக எங்களை சொல்லி தந்திருக்கிறான். சூரா அன்-நஹல் 125வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நபியே, உங்களுடைய அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் நீங்கள் மக்களை ஹிக்மத் என்ற ஞானம், நுட்பத்தின், நிதானத்தின் மூலமும் நல்ல உபதேசங்களை செய்து நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டும். அவர்களோடு நீங்கள் விவாதம் செய்வதாக இருந்தால் மிக அழகான வார்த்தைகளை உபயோகித்து விவாதம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எப்படி தஅவா செய்ய வேண்டும் என்று, எப்படி நசீஹத்து செய்ய வேண்டும் என்று குர்ஆனிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் சொல்லித் தருகின்றான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உலமாக்கள் சில விடயங்களை எங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அது என்னவென்றால், சில வார்த்தைகள் அதன் மூலமாக என்னுடைய உள்ளங்கள் மிருதுவடைய வேண்டும், உள்ளங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். அது என்ன வார்த்தை என்றால், என்னுடைய ஈருலக வாழ்க்கைகளையும் நெறிப்படுத்தக்கூடிய சில புத்திமதிகள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சூரா ஜுமர் 9வது வசனத்தை சொல்கிறான், அறிவாளிகள் தான் படிப்பினை பெறுவார்கள். நபியே, நீங்கள் மக்களுக்கு ஞாபகமூட்டிக் கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஞாபகமூட்டுதல் என்பது மனிதர்களுக்கு, முஃமின்களுக்கு பயனளிக்கும். சூரா அஸ்-ஸாரியாத் 55வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், உண்மையில் உறுதியாக இருப்பது என்பது நேரான பாதையில் ஒரு மனிதன் நடப்பதை கொண்டுதான் அதை அடைந்து கொள்ளலாம். ஹலாலை சாப்பிடுவதை கொண்டு அதை அடைந்து கொள்ளலாம். தக்வாவை உருவாக்குவதற்காக வேண்டும் முயற்சிப்பதன் மூலம் அதை அடைந்து கொள்ளலாம். எப்போதும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டு அடைந்து கொள்ளலாம். மார்க்கத்தை பற்றி பிடிப்பதை கொண்டு அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மதிப்பதை கொண்டு அதை அடைந்து கொள்ளலாம். யாருடைய உள்ரங்கம் சீராகிவிடுமோ அவர்களுடைய எல்லா கர்மங்களும் சீராகிவிடும். எனவே நலவென்பது 5 விடயங்களிலே சுருக்கப்பட்டிருக்கிறது. நலவென்பது, நலவுடைய சாராம்சம் 5 ஆகும். முதலாவது தக்வா என்ற ஆடை. இரண்டாவது இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. மூன்றாவது ஹலாலை சம்பாதிப்பது. நான்காவது போதும் என்ற மனதோடு வாழ்வது. ஐந்தாவது யாருக்கும் துன்பம் செய்யாமல், நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களால் எந்த கெடுதியும் செய்யாமல் வாழ்வது. மிகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? அது கெட்ட தன்மையாகும். அதே போன்று கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய நாவாகும். இது பயங்கரமான நோய். அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா சில அடியார்களுக்கு சந்தர்ப்பங்களை உலகத்திலே கொடுக்கின்றான். அது அவர்கள் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் அவர்களை மறந்திருக்கிறான், அவர்களை அவதானிக்காமல் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. நிச்சயமாக ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடியவராகவும் அவர் செய்த நன்மைகளுக்கு கூலி வழங்கப்படக்கூடியவராகவும் இருக்கிறார். எனவே அல்லாஹ்வை உண்மையிலே பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா அல்-ஆலா 10வது வசனம், நிச்சயமாக அல்லாஹ்வை யார் பயப்படுவார்கள் அவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள். அதே போன்று ஒரு மனிதன் அறிவாளி என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த அடியான் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். மடையனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் செய்கின்ற அமல்களை வைத்து அவன் தற்பெருமை அடிப்பதாகும். ஒரு நல்ல அடியான், உபதேசம் செய்யக்கூடிய ஒரு அடியான், தனக்கு நலவு நாடக்கூடிய ஒரு மனிதன், அவர் பயப்பட வேண்டும். வெளிரங்கம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியதாகவும், உள்ரங்கத்தில் பாவம் செய்யக்கூடியவராகவும், வெளிரங்கம் அழகாகவும் உள்ளால் அசிங்கமாகவும் யார் இருக்கிறாரோ அவர் பயந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அதே போன்று எந்த மனிதன் தனது உள்ரங்கத்தை மறந்துவிட்டு வெளிரங்கத்தை சீராக்குவாரோ அவரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செயல்களையோ பார்ப்பது கிடையாது, அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கின்றான்.
யார் தனது உள்ரங்கத்தை சீராக்குவார்களோ அவருடைய வெளிரங்கம், யார் உள்ரங்கத்தை சீராக்குவார்களோ அல்லாஹ் அவருடைய வெளிரங்கத்தை சீராக்குவான். யார் ஒரு தன்னுடைய சகோதரனுடைய குறையை மறைப்பார்களோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். யார் ஒரு மனிதனுடைய குறையை தேடி வெளிப்படுத்துவாரோ அல்லாஹ் அவருடைய குறையை அவருடைய வீட்டுக்கு நடுவில் அவர் மறைந்திருந்து செய்தாலும் அந்த குறையை அல்லாஹ் நிச்சயமாக வெளிப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மை என்பது நன்மையின் பக்கம் இட்டு செல்லும், நன்மை என்பது சுவர்க்கத்தின் பால் இட்டு செல்லும், பொய் என்பது பாவத்தின் பால் இட்டு செல்லும், பாவம் என்பது நரகத்தின் பால் இட்டு செல்லும். கெட்டவர்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது நல்லவர்களை பற்றி உண்டான கெட்டெண்ணத்தை அது உண்டாக்கிவிடும். பொறாமை என்பது அது முஸ்லிம்கள் மீது இருக்கின்ற அந்த பாசத்தை, அன்பை அது இல்லாமலாக்கிவிடும், குறைத்துவிடும். மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு அநியாயம் செய்வது. ஒரு அடியான் தனக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னை எல்லா விடயத்திலும் தான் சரி என்று, நான் செய்து கொண்டிருப்பது சரி, மற்றவர்கள் பிழை என்று மற்றவர்களை மன்னிக்காமல் வாழ்வதுதான் மிகப்பெரிய அநியாயமாகும். உண்மையிலே தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது ஒரு உண்மையான பலசாலியுடைய அடையாளம். தைரியசாலியுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். பழி வாங்கக்கூடியவன் பலசாலி அல்ல, மன்னிப்பவன் தான் பலசாலி. மன்னிக்கக்கூடியவன் தான் பாக்கியசாலி. அல்லாஹ்வுடைய அடியாரை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு பாவ உணர்வுகள் இருக்குமோ அந்த அளவு மனிதர்கள் உங்களை வெறுப்பார்கள். யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ அவர்களுக்கு யாராலும் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. யார் அல்லாஹ் அல்லாதவர்களை பயப்படுவார்களோ அவர்களுக்கு அந்த படைப்பினங்களின் மூலம் எந்த லாபமும் கிடைக்காது. ஒரு அடியான் அல்லாஹ்வை நேசிக்கின்ற அளவு அல்லாஹ் மனிதர்களுக்கு மத்தியில் அவருடைய நேசத்தை உண்டாக்குவார். அல்லாஹ்வை பற்றி அச்சம் அதிகரிக்கின்ற போதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில், அந்த மனிதர்களுக்கு மத்தியில் அவரை பற்றி உண்டான கண்ணியத்தை, மகத்துவத்தை, கம்பீரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று யாரு சமூக வலைத்தளங்களை பாவிக்கின்றார்களோ அவர்கள் அந்த சமூக வலைத்தளங்களினூடாக ஃபர்லான தொழுகையை மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்தட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுன்னத்தை சொல்லிக் கொடுக்கட்டும், தவறுகள் நடந்தால் தவறுகளை முறையாக திருத்தட்டும், எந்த ஒரு கூலியையும் எதிர்பார்க்காமல் நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்து அவர் நன்மையை ஏவட்டும், கூலி அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கட்டும், ஒற்றுமைக்காக வேண்டி அந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கட்டும், நல்லெண்ணம் வைப்பதற்கு பாவிக்கட்டும், தான் விரும்புவதை மற்றவர்களுக்கு விரும்புவதற்கு பாவிக்கட்டும், மற்றவர்களை பற்றி நல்லெண்ணம் கொள்வதற்கு பாவிக்கட்டும், கெட்டெண்ணங்களை தவிர்த்து கொள்ளட்டும். அதே போன்று தனக்கு உபதேசம் செய்யக்கூடிய இவ்வாறான கருவிகளின் மூலமாக தனக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள் தவிர்த்து கொள்ளட்டும். இது இந்த இந்த கருவிகளின் மூலமாக, நவீன சாதனங்களின் மூலமாக, தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக வீணான விடயங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. இந்த இவ்வாறான சமூக வலைத்தளங்களினூடாக அந்த வளவளவென்று எப்போதுமே பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய அந்த வலையிலே இவர்கள் அதாவது சிக்கிக்கொள்ளக்கூடாது. வீண் பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், பிரயோசனம் இல்லாத விடயங்களை விட்டுவிட வேண்டும் என்று ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற வெற்றி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா பாவங்களை விட்டு அவரை தடுக்கக்கூடிய தௌபாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பது, நல்ல விடயங்களை பிற்போடுதல் என்ற விடயத்தை விட்டும் தவிர்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அச்சத்தை அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவது, மேலெண்ணங்களை குறைக்கக்கூடிய மறுமையுடைய சிந்தனையை அல்லாஹ் அவரிடத்தில் ஏற்படுத்துவான். அவருடைய நேரங்களை அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலும், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவதிலும், இஹ்லாஸை உண்டாக்குவதிலும் அவருடைய நேரங்களை அல்லாஹ் செலவழிக்க செய்வான். ஏண்டா ஒவ்வொரு மனிதனும் எதை இறைக்கிறாரோ, வாளியிலிருந்து எதை எடுக்கிறாரோ அதைத்தான் குடிப்பார். யாருக்கு அல்லாஹ் பற்றி சொல்லப்பட்டு பயம் ஏற்படவில்லையோ அவன் ஒரு அபாக்கியசாலி. யார் வீணான விடயங்களில் ஈடுபடுவாரோ, தனக்கு சம்பந்தமில்லாத விடயத்தில் ஈடுபடுவாரோ அவர் பழிக்கப்பட்டவர். எனவே ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளிலே அடியார்கள் அல்லாஹ்வை பார்த்து சொல்வார்கள், யா அல்லாஹ், எனது உண்மையான வாழ்க்கைக்காக நான் உலகத்தில் முற்கூட்டி நல்லவர்களை செய்திருக்க வேண்டுமே என்று பயப்படுகின்ற அந்த நாளை எல்லோரும் பயந்து கொள்ளுங்கள், ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். சூரா அல்-ஃபஜ்ர் 24 வசனம் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை முடித்துவிட்டு இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் எப்படி ஆக வேண்டும் என்றால், கற்றுக் கொடுக்கின்ற போது மிருதுவை கையாள வேண்டும். உங்களிடத்தில் யாராவது ஏதேனும் கேட்டால் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். அதாவது உங்களிடத்தில் உதவி தேடி விடக்கூடியவர்களுக்கு உதவியாக நீங்கள் அமைய வேண்டும். உபதேசம் செய்யுமாறு வேண்டக்கூடியவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும். அதே போன்று நலவுகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நலவுகளை செய்ய வேண்டும். அதே போன்று
உண்மை வெட்கம் உங்களை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. பேணுதல் பக்குவம் என்பது நீங்க உடம்பை மறைக்கக்கூடிய உங்களுடைய ஆடையை போல. அது உங்களை ஒளியான பாதையின் பக்கம் அது உங்களை இட்டுச் செல்லும். நல்ல அறிவுகளை பெறுவதற்கு அது காரணமாக அமையும். நீங்கள் வழி தவறிவிட்டால் மீண்டும் நல்ல பாதையின் பக்கம் வர வேண்டும். தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பை பெற வேண்டும். பாவம் செய்தால் பாவத்தை விட்டு கலர வேண்டும். ஏதாவது ஒரு விடயம் தெரியாவிட்டால் தெரிந்தவரிடத்திலே கேட்க வேண்டும். கோபப்பட்டால் கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். எனவே உன்னுடைய சிறப்பை நீ காணாமல் இருக்கும் காலமெல்லாம், நீ உயர்ந்தவன் என்று உன்னை கருதாமல் இருக்கும் காலமெல்லாம் உனக்கு சிறப்பு இருந்து கொண்டே இருக்கும். எப்போது நீதான் பெரியவன் என்று உனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நீ போனால் உனது சிறப்பு இல்லாமல் போய்விடும். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதே போன்று நிச்சயமாக உங்களை மலக்குமார்கள் நீங்கள் சொல்லுகின்ற பேசுகின்ற நல்ல விடயங்கள் எழுதுகிறார்கள், பாவங்களையும் எழுதுகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி நீண்டதொரு துஆவை செய்து ஹதீப் சாலிஹ் அல் ஹுமைத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை முடிப்பதற்கு இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.